அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்முடைய விஹா கடையில் இருக்கக்கூடிய புதிதாக சேர்த்த பொருள்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், விளக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கோம். இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். முழுவதுமாக நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போ ஆடி மாதம் வந்த காரணத்தினால நிறைய புதிய கலெக்ஷன்ஸ், சிலைகள் ஆகட்டும், மற்ற பித்தளையில் இருக்கக்கூடிய நிறைய பொருள்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ இல்லை உங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இல்லைங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் நிறையா கலெக்ஷன்ஸ். அதனால் இனிமே தான் ஒவ்வொன்றும் புதுசாக அப்லோடு பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது புதுசாக வந்தது ஓம் விளக்கு. இதில் ஒரு விசேஷம் நான் சொல்லிடுறேன். காற்றுல சீக்கிரம் அணையாது. இன்னொன்று, இந்த திரி உள்ளே போயிட்டு கருகிடுது விளக்கில் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? அந்த திரி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த திரியை இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சீக்கிரத்தில் எண்ணெய் குடிக்காது ஒன்று, இன்னொன்று திரி உள்ளே போகாது, காற்றுலையும் சீக்கிரம் அணையாது. அந்த மாதிரி ஓம் விளக்கு. மற்றபடி இங்கே பாருங்கள், மூகாம்பிகை விளக்கு ரொம்ப பெருசு. இப்போ நிறைய பேர் அகண்ட விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறீங்க. நான் பொதுவாகவே ஒரு 20 வருஷமாக அணையாத ஜோதி வீட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏற்றணும்னு எங்களுக்கும் ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இதில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300-400 ml வரைக்கும் எண்ணெய் பிடிக்கும். இது காலையில் போட்டிங்கன்னா இரவு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தூங்கினா போதும், கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். இது தொடர்ந்து விளக்கு ஏற்றுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை எங்கள் பூஜை ரூம் ரொம்ப பெருசாக இருக்குங்க, நான் இது வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க கூட அகண்ட தீபமாக இல்லாட்டியும் கூட சாதாரணமாக கூட நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம், அதுக்கு பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், துர்க்கை அம்மன் விளக்கு அடுத்தது ரொம்பவே அழகாக இருக்குது. இது அஷ்டலட்சுமி விளக்கு, இது துர்க்கை அம்மன் விளக்கு. இது அந்த காலத்தில் இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இது கூட இந்த நம்ம ஆத்மஜோதி மேல் நோக்கி எரியிற விளக்குக்கெல்லாம் ஆத்மஜோதி அப்படின்ற பேர் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மஜோதியாக நம்ம பயன்படுத்தலாம். உள்ளர எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்குள்ளர. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திரி இது வழியாக விட்டுக்கிட்டு நம்ம மூடிக்கலாம். எண்ணெய் அதிகமாக பிடிக்காது, இன்னொன்று நல்லாயிருக்கும். இப்போது இது அந்த காலத்தில் இருட்டாக இருந்ததுன்னா நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றுவோம், அந்த இருட்டு போகிறதுக்காக லேண்டர் விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ தான் எலக்ட்ரிக் வந்துருச்சு இல்லை, கரண்ட் ரொம்ப குறைவாக தான், அதுவும் ரொம்ப குக்கிராமங்களில் போகுது. அப்போ எல்லாம் நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை நம்ம சுவாமி விளக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாக விளக்கிற்கு தேவை எண்ணெய் மற்றும் நெருப்பு, திரி, இதுதான் தேவை. இதற்குரிய தத்துவம் தாத்பரியம் எல்லாம் நான் உங்களுக்கு தனி பகுதியாக தர்றேன். இந்த மூன்றும் ஒன்றா சேர்றதுனால என்ன நன்மைகள், அதனால் என்ன தாத்பரியம் இருக்குன்றது சொல்கிறேன். அப்படி ஏற்றிக்கலாம். இல்லை நிலைவாசலில் வைக்கிறது கூட இது போன்ற விளக்குகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், இதுவும் நிலைவாசலுக்கு ஏற்றிக்கக்கூடியது. இல்லை ஆஃபீஸ்க்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுங்க. ஃபேன் போடுவாங்க, அவங்க விளக்கெரியுதேன்னு ஃபேன் போடாமையும் இருக்க முடியாததுனால் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்து ஃபேனும் போடணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல சின்ன குத்து விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி கபோர்ட்ஸ்க்கெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது முகம் இல்லாமல் இருக்கிற குத்து விளக்கு. அப்படி ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம். இது கேரளாவில் அதிகமாக முகமில்லாத விளக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இது ஆத்ம விளக்கு. இது பார்த்திங்கன்னா காப்பர் விளக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. பரிகாரத்திற்கெல்லாம் இந்த காப்பர் விளக்கு பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு. சீக்கிரத்தில் நமக்கு நம்முடைய பரிகாரங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு. இதுவும் பிரம்ம முகூர்த்த விளக்கு. இது லக்ஷ்மி குபேரர் விளக்கு. இது ஆப்பிள் விளக்கு. இது தாமரை விளக்கு. இது சின்னதாக இருக்கக்கூடிய டாட்டாயிஸ் குத்து விளக்கு. இது பாருங்கள், ஆமை கீழே இருக்குது, இங்கே 5 முகம் விளக்கு இருக்குது. இது பாருங்கள் புதுசாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஜலதீபமாக கூட ஏற்றலாம். நான் எப்படின்னு உங்களுக்கு செய்முறை விளக்கம் செஞ்சுக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே மங்களகரமாக இருக்கும். இன்னும் மற்ற விளக்குகள்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இது புதுசாக சேர்த்துருக்கோம் நாங்கள். இந்த பித்தளை அகல்லையே பெரிய விளக்கெல்லாம் இருக்குது. இது லீஃப் லேம்ப்பு, இது ஸ்வஸ்திக் லேம்ப்பு, இது டாட்டாய்ஸ் லீஃப் லேம்ப். இது பாருங்கள் புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். சங்கு சக்கரம் இருந்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன நம்ம விஹாவில் இருக்கக்கூடிய நெய் தீபம் இருக்கு இல்லையா, அது ஏற்றிக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எரியும் அந்த நெய் தீபம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த விளக்கு கட்டாயம் ஏற்றியே ஆக வேண்டும்
அப்படிம்பாங்க. கொஞ்சம் நேரம் ஏற்றுனா போகிறோம், நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அதுக்கப்புறம் விட்டுட்டு போனோன்னா பூட்டிட்டு போனோன்னா ஏதாவது தள்ளி விட்டு எங்கேயாவது நெருப்பு பற்றிக்குமோ அப்படின்னு பயப்படுறவங்க என்ன பண்ணலான்னா இந்த நெய் தீபத்தை வச்சு விளக்கேற்றிடுங்க. நம்ம விளக்கேற்றணும், அவ்வளோதான். அதனால் எத்தனை நேரம் எரியணுன்றதெல்லாம் கிடையாது. அப்படி விளக்கேற்றிக்கோங்க. ஆஃபீஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி காயின் இருக்கக்கூடிய விளக்கு, ஐஸ்வர்ய விளக்கு அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா தாமரை விளக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இதுவும் பாருங்கள் டிசைனர் விளக்கு. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சங்கு சக்கர விளக்கு, யானை மேலே இருக்கிற விளக்கு. இது வந்து லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் விளக்கு. இது எலிஃபண்ட் தீபம். இதெல்லாம் கிறிஸ்டல் லேம்ப்ஸ். இது பாவை விளக்கு. இது பாருங்கள் வாராகி அம்மன் விளக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இது கற்பக விருஷ விளக்கு. இது வந்து டாட்டாய்ஸ் லேம்ப். இது ரொம்ப விசேஷம் வீட்டில் இருக்குன்னா. அதுவும் ஒரு பூ கொண்டு ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது இன்னும் நம்ம விஹா ஆன்லைனில் அப்லோட் பண்ணல. இதில் என்ன விசேஷம்னா உள்ளே விளக்கேற்றிக்கலாம், மேலே வந்து பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம், தண்ணியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். அப்போ என்ன ஆகும்னா அந்த விளக்கு எரிய அந்த தண்ணி ஸ்டீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீம்லேருந்து அழகாக அந்த பச்சை கற்பூர வாசனை வரும். அது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் அப்படியே பரவிக்கிட்டு மென்மையாக ஒரு ரம்யமான சூழ்நிலையை உருவாக்கும். இன்னொன்று, இந்த மூக்கெல்லாம் அடைச்சிருக்கு இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே இந்த பச்சை கற்பூரன்றது வந்து நம்ம தொண்டைக்கட்டலுக்கு, மூக்கடைப்புக்கு, லங்ஸ்க்கு, சுவாசத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினா நல்லது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இது இன்ஃபெக்ஷன்ஸ், நமக்கு சுவாசத்தில் இருக்கக்கூடிய சுவாச பயிரை இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் இந்த பச்சை கற்பூரம். அதனால தான் திருப்பதியிலெல்லாம் பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை போடுறாங்க. நிறையா கூட்டம் வருது, யாருக்காவது இருக்கக்கூடிய பிரச்சனை, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தொற்றிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பச்சை கற்பூரமே பகவானுக்கு சாத்துறாங்க. அந்த மாதிரி பச்சை கற்பூரம் தண்ணி வந்து நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். மெலிதாக தீயிலிருந்து வெளியில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. துளசி மாடம் ஷேப்பில் இருக்கும். சரி, இன்னும் உங்களுக்கு நிறைய புதிய பொருள்கள் வந்ததை காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது சின்ன டமரு. சத்தம் இங்கே எவ்வளோ அழகான நாதம் இல்லை. இதெல்லாம் பாருங்கள் உருளி. இது வந்து காப்பர் உருளி. இது வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம், சின்ன பூஜை அறைக்கெல்லாம் இது பயன்படுத்திக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. இது பாருங்கள் பித்தளையில் சின்ன பாத்திரங்கள் எல்லாம் பூஜை பொருள்கள் வச்சுக்கலாம். இது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய என் பூஜையில் இருந்தது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து இதெல்லாம் குட்டி குட்டி பிரசாத தட்டு, காப்பர்லேயும் பிரசாத தட்டு. இது வந்து தாம்பாள், எவ்வளோ அழகாக இருப்பாருங்க தாம்பாளம். டிசைன் நல்லா அழகாக பண்ணியிருக்குல்ல. இதுலேயே சின்னதாக பஞ்ச பாத்திரம் வச்சுக்கலாம், வச்சு சாமிக்கு ஆரத்தி காமிக்கிறது, இல்லை ஆலத்தி கரைச்சி போடுறது, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ ஒரு தாம்பூல பைய வச்சு கொடுக்குறீங்கன்னா, கொண்டா எங்கன்னு தூக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்திக்கலாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் ஒரு தாம்பூல பைய யாருக்காவது கொடுக்குறோன்னா இதில் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப பார்க்குறக்கே மங்களகரமாக இருக்கும். கொண்டு போய் வச்சிருப்பா, நல்லா கொண்டு வந்த. அடுத்தது இது பாருங்க, நலுங்கு செட்டு. தட்டில் இந்த நலுங்கு செட்டு அப்படியே வச்சுருக்கோம். இதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரத்தில். இது ஒரு சின்ன உருளி, ரொம்ப குட்டியாக வெயிட்லெஸ்ஸாக நல்லாயிருக்கும், அழகாக வாசல்லையும் வைக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம், வீட்டுக்கு நடு கூடத்துலையும் வைக்கலாம். இது பாருங்கள். அடுத்தது குட்டியாக க்யூட்டாக கல்கண்டெல்லாம் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம், ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் பண்ணோம்னா குட்டி நைவேத்திய கிண்ணம். அதை விட கொஞ்சம் பெரிய நைவேத்திய கிண்ணம். இது வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, மற்றபடி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது பாருங்கள் குட்டியாக மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அழகான ஒரு ஸ்டாண்டோடு இருக்குது. அதை விட இந்த தட்டை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான டிசைனர் பிளேட்டு, பூஜைக்கு பயன்படுத்தலாம். இல்லை சாப்பாடு குழந்தைங்களுக்கு டிஃபன் எல்லாம் கூட கொடுக்கலாம். பித்தளையில் கொடுக்கலாம், காப்பரில் தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்தது பீகாக் பிளேட் இருக்குது நம்மக்கிட்ட, நல்ல பூஜை தட்டு.
இது ஒரு இருக்குது. மஞ்சள் குங்குமம் இல்லை விபூதி குங்குமம் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒன்று இருக்குது. சின்னத்தோட அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இப்போ சுவாமி சிலைகள் வச்சுருக்கிறவங்க இந்த தட்டை வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம். அதுக்கு ஒன்று உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த அபிஷேக தட்டு ஸ்டாண்ட்லாம் வந்திருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை கவுத்து இது கூட வச்சுக்கலாம் மேலே. அதுக்கு பின்னாடி இந்த சிலை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய துர்க்கையம்மன் சிலையே வந்து இதில் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த பிளேட்டில். இப்போது இதே வந்து காப்பர்லேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன பிளேட் ரொம்ப குட்டியாக இருக்குது, அழகாக. இதில் வந்து சின்ன சிலைகள் வச்சுக்கலாம். சின்ன சிலைகள் வச்சு அபிஷேகம் செய்துக்கலாம். அதில் இன்னொன்று ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக கூட நல்லா எத்தனை காலம் வேணால் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது சின்ன அபிஷேக பிளேட். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சிலைகள் வைக்கலாம். பாருங்களேன், இவ்வளோ குட்டி சிலை இருக்குல்ல, இதை வைத்து அபிஷேகம் செஞ்சுக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது வச்சுட்டு செய்துக்கலாம். அடுத்தது இது கொஞ்சம் பெரிய, இதுவும் நல்லா எத்தனை காலம் வேணால் வச்சு பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் பெரிய அபிஷேக ஸ்டாண்டு. இதில் வந்து நம்ம கீழே மல்டி பர்பஸ் ஸ்டாண்டெல்லாம் வச்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இருங்க காமிக்கிறேன். இப்படி வச்சு அபிஷேகம் செய்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், அம்சமாக இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், காப்பர் பிளேட்டு 3 சைஸில் வச்சுருக்கோம். ரொம்ப பெருசானது. நான் என் பூஜை அறையில் வச்சுருக்கேன்ல அந்தளவு இந்த காப்பர் பிளேட். இதில் எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம பழங்கள் வச்சு, அப்புறம் ஆரத்திக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே வச்சு இதில் பூஜை அறையில் பயன்படுத்தலாங்க. அந்த மாதிரி இது வந்து அதை விட சின்னது. இப்போ கபோர்டெல்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே போதுமான. பழங்கள் வைக்கலாம், அப்புறம் இந்த உத்தரணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சு, அப்புறம் உங்களுக்கு இந்த கற்பூரத்தை ஆரத்தியெல்லாம் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். ரெகுலராக நீங்கள் வைக்கணும். அதை விட சின்னதாக வேணும்னா இது இருக்குது. இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது. கொண்டா தம்பி. இதெல்லாம் பாருங்கள், டிசைனர் பிளேட்ஸ். டிசைனர் பிளேட் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதில் டின்னரே கொடுக்கலாம், டிஃபனே கொடுக்கலாம், லஞ்சே கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 வாங்கி வச்சுக்கலாம். இதற்கான கிண்ணங்கள் மற்றும் டின்னர் செட்டை வந்து செட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா தாம்பூலம், இப்போ துணிமணி வச்சு கொடுக்குறீங்கன்னா அப்படியே கையில் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால் இந்த தட்டில் வச்சு கொடுக்கலாம். இது வந்து பூஜை அறையிலையும் பூஜைக்காக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது எனக்கு ரொம்ப குட்டி கபோர்டுங்க, சாமிக்கான பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இதில் பழமும் வச்சு கல்கண்டும் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது பாருங்கள், சின்ன தாம்பாளம் குட்டி அழகாக இருக்குல்ல. இது எஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட்டு. நான் அநேகமாக பிரம்ம முகூர்த்த விளக்கு இதில் வச்சு ஏற்றியிருப்பேன். பொதுவாகவே நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் தான் ஸ்கொயர் டைப்லேயும் வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கிட்டு அதில் 5 விளக்கு வச்சுருவேன் ஒரு இடத்துல. அதில் விளக்கு ஏற்றுறது வழக்கம். இதுவும் ரொம்ப அழகான ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட்டு. இது பாருங்கள், நல்ல டிஃபன் சாப்பிட்லாம், டின்னர் சாப்பிட்லாம். ரொம்ப அழகான பிளேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பித்தளையும் ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இது பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பிடிங்க, அஷ்டலக்ஷ்மி மரம். இது வந்து ரொம்ப மங்களகரமானது. பூஜைகளை வச்சு பூஜையும் செய்யலாம். வீட்டில் நம்ம புடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற தானியங்கள் உணவு எல்லாமே வந்து இறைவனுக்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதனால் வச்சுக்கலாம். இது வந்து தீபாவளி, வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருத்தியை அந்த நாள்லெல்லாம் இது வாங்குவாங்க, ரொம்ப விசேஷம். இதுவும் சாதாரண மரம். இது வந்து ஆரத்தி தட்டு. இப்போ பாருங்கள், இன்னும் நிறைய பொருள்கள் உங்களுக்கு காமிக்காததுலாம் இங்கே மாட்டி வச்சுருக்கோம். வெட்டிவேர் விநாயகர், வெட்டிவேர் மாலை. இது இன்னும் அப்லோட் பண்ணல, சீக்கிரத்தில் தரேன். கடையில் வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. நல்ல மனமாக இருக்கும் ஒரிஜினல் வெட்டிவேர் மாலை. என்ன எல்லாத்துலேயும் ஒரிஜினல்னு சேர்க்குறீங்களே வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூப்ளிகேட்டுன்னு ஒன்று இருக்கிறனால தான் ஒரிஜினல்ன்ற வார்த்தையை நான் சேர்க்குறேன். உங்களுக்கே தெரியும். சரி, இது பாருங்கள், அங்குசம். இது கூட நிறைய பேர் அப்லோட் பண்ணுங்க சீக்கிரத்தில் அப்படின்றீங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வரீங்களா? வாங்க வாங்க. குலதெய்வ பூஜைன்றது இது யார் உங்களோட கட்சிப்பா? குலதெய்வ பூஜைன்றது ஒரு மண்பானை வச்சு செய்வாங்கம்மா. நான் குலதெய்வ பூஜை பை அனிதா குப்புசாமின்னு போடுங்க. சரி, மண்பானை வச்சு செஞ்சுருக்கேன். ரைட் டைம் வந்திருக்கீங்க. நீங்கள் ஆடி மாதத்தில் செஞ்சால் ரொம்ப விசேஷம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு விஹா ஆன்லைன்னு திரும்ப சொல்கிறாங்களே, நமக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்
டவுன்லோட் பண்ணலன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, அதில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்கு. அது தவிர விஹா பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணுங்கிறவங்களுக்காக விஹா ஷாப் அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது விஹா ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். விஹா கடை எங்களோடது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. இப்போது உங்களுக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் போட்டும் கூட புரியல, நாங்கள் வெளியூர்காரங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையப்படாதீங்க. கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மேப் அழகாக கைடு பண்ணிவிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்களுடைய ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அந்த கடை தாங்கன்னு அப்படி விஹான்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா, இல்லை சில பல மாற்றங்களோடு வச்சுருந்தாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இல்லை அந்த கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து பொருள்கள் நாங்கள் இங்கே விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுன்றதை நான் உறுதிபட சொல்லிக்கிறேன். இது எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் என்னோடதுன்னு நினச்சிட்டு, ஏன்னா என்னுடைய பொருள்கள், நான் தயாரிக்கின்ற பொருள்கள் எல்லாம் மூலிகை ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். அதை வாங்கி பயன்படுத்தியவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போது வேற எங்கிருந்தாவது வாங்கிட்டு அது சரியா இல்லைன்னா என்னை நீங்கள் திட்டக்கூடாது, நீங்களும் ஏமாந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இது ஒவ்வொரு பதிவிலையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான தகவலும் சொல்லிக்கிறேங்க. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடையாது. இது போன்ற போலிகளை நீங்கள் தவிர்க்கணும்னா செய்ய வேண்டியது என்ன? விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதையும் தேடி போகணுன்ற அவசியம் இருக்காது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, மொழி மாற்றம் இருக்குது, கரன்சி சேஞ்ச் எல்லாம் இருக்குது. அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு எது போன்ற தகவல்கள் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிச்சுட்டு நான் பதிவாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.